ஹாய் டீம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா என்ட்ரி ஒர்க், அதாவது ஃபார்ம் ஃபில்லிங் ஒர்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் அப்படின்னு ரெண்டுமே கொடுத்துட்ருக்கோம். ஆனால் இப்போ கரண்ட்டாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் மட்டும்தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இதில் ஒர்க்கிங் டைம் பார்த்தீங்கன்னா டே ஷிஃப்ட் 9 to ஈவினிங் 6. ஓகேங்களா? இந்த டைம்குள்ளக்க நம்மளுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். ஈவினிங் 6 o'clock. 6ன்றது 5 கூட நாங்கள் எங்களுக்கு ரிப்போர்ட் எப்போ கேட்குறாங்களோ அந்த டைமில் கேட்போம். நீங்கள் அந்த டைம்லேயே கொடுக்கணும். சரிங்களா? எந்த டைமில் வந்து நமக்கு ரிப்போர்ட் கேட்குறாங்களோ அந்த டைமில் நம்ம சப்மிட் பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஓகே, இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயில் க்ரியேட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும். அண்ட் தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டை வந்து ஒரு கோர்ஸ் இருக்கும், கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணணும். சரிங்களா? இதுதான் நம்மளோட ஒர்க்கு. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா? மெயில் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்னலாம் தேவைப்படும்? நம்மளோட நேம், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் வெரிஃபிகேஷன் ஃபோன் நம்பர், வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோன் நம்பர், இதெல்லாம் தேவை. ஓகேங்களா? இப்போது இதில் எல்லாமே வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க டேட்டா பேஸில். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் கொடுத்துருவாங்க, என்னென்னலாம் ப்ரொஃபைலில் க்ரியேட் பண்ணணுமோ அது எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்படிங்கோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெயில் எப்படி பண்ணலாம், க்ரியேட் பண்ணலாம், மேபி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்லி கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காப்பி பண்ணிக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நேம் காப்பி பண்ணுறாங்க. காப்பி பண்ணி ஜிமெயில், இதில் ஒன்லி ஜிமெயில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஜிமெயிலில் போய் க்ரியேட் அக்கௌண்ட் ஃபார் மை பர்சனல் யூஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நிதிஷ்குமார் கொடுக்குறாங்க. டேட்டு, மந்த்து, டேட்டு, இயர் மூணுமே கொடுக்குறாங்க. ஜெண்டர் கொடுக்குறாங்க. அப்புறம் யூசர் நேம், அந்த நேம் கொடுக்குறாங்க, அதே நேமில் தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்புறம் பாஸ்வேர்டு வந்து மஸ்ட் பி இந்தியா @123 மட்டும்தான் போடணும். ஓகேங்களா? ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம தனியாக ஒரு வெப்சைட் கொடுத்துருக்கோம். அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம எந்த இன்ஃபர்மேஷனுமே ஓன் இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் தான் கொடுப்போம், யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? 1 செகண்ட் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். இது ஒரு வெப்சைட்டு நம்மளே கொடுத்துருப்போம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி ஆப்ரேட்டர் அப்படின்ற ஒரு வெப்சைட், அந்த வெப்சைட்டையும் நம்மளே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ரீசார்ஜும் பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் வந்து ஓடிபி வந்து டேரெக்டாக வந்துடும். ஏன் கேட்குறீங்கன்னா, ஜிமெயில் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நம்ம ஃபோன் நம்பரை வச்சு ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஜிமெயில் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும், க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கிட்டையுமே 1 or 2 சிம் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு நாளைக்கு அன்லிமிட்டட் மெயில் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு வெப்சைட் கொடுத்துருவாங்க. அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு ஓடிபிக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு டிரெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால கம்பெனி சைட்லேருந்தே ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள், இதில் 400 rupees இருக்குது. சரிங்களா? அப்புறம் இங்கே பார்த்தீங்களா ஓடிபி ஆப்ரேட்டர்னு போட்டிருக்குங்களா, இதில் வந்து ஓடிபி ஆப்ரேட்டர் 2 இதில் கிளிக் பண்ணிக்காங்க. சரிங்களா? கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து செலக்ட் பண்ணுறாங்க. 1 செகண்ட். கூகுள்னு போடுறாங்க. இதை போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஜென்ரேட் ஓடிபி ஃபார் கூகுள். எதுக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போது கூகுள்னு நீங்கள் சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணோடனே இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ்லாம் வந்து நிற்கும். கெட் நம்பர் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த இடத்துல நம்பர் வந்து நிற்கும். இந்த நம்பரை அப்படியே காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணி
வெரிஃபிகேஷனுக்கு நம்ம நம்பர் கேட்கும் இல்லையா, அந்த இடத்துல போட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஓடிபி கேட்கும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் கழிச்சுன்னா இந்த இடத்துல ஓடிபியே வந்துடும். சரிங்களா? இந்த ஓடிபி வந்துச்சு பார்த்தீங்களா? இதில் அந்த நம்பர் மட்டும் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடணும். ஸ்கிப் பண்ணணும். அந்த வெரிஃபிகேஷன் கேட்கும்போது அந்த மெயில் ஐடியை காப்பி பண்ணி இந்த இடத்துல காலம் கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். எந்த நேமுக்கு நேராக க்ரியேட் பண்ணிங்களோ அந்த நேமுக்கு நேராகவே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இதில் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் India@123 மட்டும் தான் கொடுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொடுத்து அக்ரி கொடுக்கணும். கொடுத்தோடனே மெயில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? தேங்க்யூ. இதுதான்ப்பா ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறதுக்குரிய ப்ரொசீஜர். ஓகேங்களா?